la! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். அப்போ வந்து ஒரு இடம் விற்கணும் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் சிக்காம விற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அந்த இடம் விற்கவே மாட்டேங்குது, ரொம்ப நாளாக அது என் கையை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன செய்யலாம்னா, செவ்வாய்க்கிழமையில வர சந்திரஹோரை ஒரு 1 hour இருக்கும். அந்த சந்திரஹோரை டைம் வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்தோட ஈசானிய மூலையில் நீங்கள் பூஜை ரூமை வந்து எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமானது எதுன்னா சமையலறை தான். இந்த சமையலறையில் அந்த இடத்துல செல்வம் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். இவங்க 40 வருஷம் உழைச்சிருப்பாங்க, திரும்பி பார்த்தா கையில் பார்த்தா பெரிய லெவலில் ஒன்றும் பெரிய சேவிங்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா, எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு யாரையும் கும்பிட வேணாம். நீங்கள் விநாயகரை நமஸ்காரம் பண்ணிங்க, அவர் முதற் கடவுள், ரைட். அவருக்கு அடுத்தபடியில் நீங்கள் யாரை வைக்கணும் அப்படின்னா, எனக்கு எது பண்ணாலும் தடையாகவே இருக்குது, எனக்கு வந்து சிக்கலாகவே இருக்குது, சாதிச்சிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு பரிகாரமே இது எல்லாரும் செஞ்சுக்கலாம். நிச்சயமாக கணிசமாக அவங்களோட கர்மா குறைய ஆரம்பிக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னா, வைத்திருதி அப்படின்னு ஒரு நாமயோகம் இருக்குது. அந்த நாள்லையும் அதே மாதிரி வேதிபாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமயோகத்துலையும் இந்த 2 நாள்லையும் நிச்சயமாக அன்னதானம் பண்ணுங்க. அப்போ மாசத்துல கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்னதில் 4 நாள் வந்துருச்சு. இந்த நாட்களில் நிச்சயமாக அன்னதானம் கொடுங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 4 நாள்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 48 நாள் வந்துடுது. இந்த 48 நாள் அன்னதானம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்குன்னு நீங்களே. இப்போ இந்த கட்டட தொழிலாளிகள் இருப்பாங்க இல்லையா, வீட்டில் கூப்பிட்டு அவங்கள அழைச்சி அவங்கள்ட்ட அச்சதையை போட சொல்லி நீங்கள் மனசார நீங்கள் அவங்கள்ட்ட ஆத்மார்த்தமாக நமஸ்காரம் பண்ணுங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார். பரிகாரம் குறித்த நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சிலர் வந்து நிலம் வாங்கியிருப்பாங்க சார், என்ன பண்ணி என்ன போராடினாலும் வந்து அந்த இடத்த விற்க முடியாமல் இருக்கும். அப்போ வந்து ஒரு இடம் விற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சீக்கிரம் விற்கணும், எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் சிக்காமல் விற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. சில பேர் இடத்த, அதாவது ஒரு தேவை காரணமாக, இப்போ நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்து நிலமாக வாங்கி வச்சுக்கிடுவோம். ஒரு தேவைன்னு ஒன்று வரும்போது, அதாவது பசங்களுக்கு கல்யாணம் வந்துருச்சு, இல்லை அவங்கள படிக்க வைக்கணும், ஏதோ ஒரு தேவைன்ற வரப்போ அந்த இடத்த கொடுத்துட்டு அதை பணமாக்கிக்கலாம், அந்த டயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. அது அந்த டயத்துக்கு அந்த இடம் விற்காது. ஏன்னா ஒரு இடம் வரது இருந்தாலும் நமக்கு அதுக்கான யோகம் இருக்கணும், ஒரு இடம் விற்கிறதுக்கும் நமக்கு அதுக்கு உண்டான யோகம் இருக்கணும், அதுக்கான நேரம் இருக்கணும். இது எல்லா டயத்துலையும் வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா தசாபுத்திகள் நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கும். அதை தாண்டி நம்ம ஒரு சில முயற்சிகள் பரிகாரமாக செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் விற்கவே மாட்டேங்குது, ரொம்ப நாளாக அது என் கையை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன செய்யலாம்னா, செவ்வாய்க்கிழமையில் வர சந்திரஹோரை அது கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே வரும். எல்லா செவ்வாய்க்கிழமைகளையும் பார்த்தீங்கன்னா சந்திரஹோரை ஒரு 11 மணிக்கு மேலே அந்த டயத்தில் வரும். ஒரு 1 hour இருக்கும் அந்த சந்திரஹோரை டைம் வந்து. அந்த நேரத்தில் அந்த இடத்தோட ஈசானிய மூலையில் ஒரு பிடி மண் கொஞ்சம் ஆழப்படுத்திக்கிட்டு ஒரு பிடி மண் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு இடத்துல வச்சு, அங்கே அந்த இடத்துலையே வச்சு கூட நம்ம ஒரு மேடையில் வச்சு அதில் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நல்லா நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இந்த இடம் நல்லபடியாக விற்கணும், நல்ல ஒரு விலைக்கும் நான் நினைக்கிற ஒரு விலைக்கு இந்த இடம் போகணும், எனக்கு லாஸ் மாதிரி போகாமல் ஒரு நல்ல ஒரு விலைக்கு போகணும்னு நல்லா நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையாரை ஒன்று அன்னைக்கே நீங்கள் கொண்டு போய் ஒரு ஓடுற நீரில் கொண்டு போய் விட்டாலும் சரி, இல்லைன்னா மறுநாள் அதை ஒரு நாள் அந்த இடத்துலையே வச்சுருந்துட்டு மறுநாள் கொண்டு போய் ஒரு ஓடுற தண்ணியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த இடம் விற்றுரும். என்ன தான் எவ்வளோ நாள் இவங்க கையை விட்டு போகாமல் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த இடம் வந்து அதுக்கான பையர்ஸ், அதை இடம் வாங்க வரவங்க அவங்கள வாலண்டியராக கேட்டு வருவாங்க. இந்த விஷயம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரி இது ஒரு தடவை பண்ணலாமா, இந்த இடம் விற்கிற வரைக்குமே வாரம் செவ்வாய்க்கிழமை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சில பேருக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையிலே நடந்துடும் இந்த விஷயம், சில பேருக்கு 2 தடவை 3 தடவை, ஒரு சில பேருக்கு 10 தடவை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நடக்கும். ஆனால் நிச்சயமாக இவங்க செய்கிற பரிகாரம் வேஸ்ட் ஆகாது. ஒரு நாள் அந்த விஷயம் நடந்துடும். நம்பிக்கையோடு எந்த அளவுக்கு இவங்க நம்பிக்கையாக பண்ணுறாங்களோ அந்த ப்ராசஸை நல்லா ஸ்பீடு பண்ணி கொடுத்துரும், நல்ல விலைக்கும் போகும். அதாவது இவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு விலைக்கு அந்த இடத்த விற்று இவங்க தேவையை பூர்த்தி பண்ணி கொடுத்துரும். ரொம்ப நாளாக வந்து இழுபறியில் இருக்க அந்த நிலத்தை வைக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன இந்த பரிகாரம் வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய இதுவே என்ன அப்படின்னா, அந்த நினச்ச நேரத்தில் அந்த இடம் விற்றா தான் அவங்களுக்கு அந்த பணம் உபயோகப்படும். அதனால தான் சில பேர் இந்த மாதிரி கிடைக்காதனால தான் போயிட்டு ஏதாவது ஒரு கடன் வாங்குறதோ மற்ற விஷயங்களில் போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, வேறு யார்ட்டையா போய் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு. தான் கையில் இருக்கிற இருப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒன்று விற்றாச்சு, அதுலேருந்து பணம் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய பேர்
அடுத்தடுத்த பிரச்சனைகள்ல மாட்டாம இருப்பாங்க. இப்படி செஞ்சுக்கிறது ரொம்ப சரியா இருக்கும். வீட்டில் வந்து சம்பாதிக்கிற பணம் அது வந்து செல்வமா சேரணும், செலவு அப்படிங்கிறத குறைச்சிட்டு அந்த சேமிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அதிகமாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் நம்ம செய்யணும் சார்? கண்டிப்பா இது பரிகாரம்ங்கிறத விட இது ஒரு பழக்கமாவே நம்ம செய்யலாம். கண்டிப்பா. எல்லாருமே செய்யலாம். என்ன அப்படின்னா பொதுவாவே ஒரு வீட்டுக்குள்ள அந்த வீட்டோட அமைப்பு வாஸ்து எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபிளாட் சிஸ்டம்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட் வாஸ்துல இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அந்த அமைப்பெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். முதல்ல உங்க வீட்டில் எது சரியா இருக்கணும் அப்படின்னா உங்களோட கிச்சன் வந்து ரொம்ப சரியா இருக்கணும். உங்களோட சமையல் அறை வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும். நீங்க பூஜை ரூமை வந்து எந்த அளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்றீங்களோ, பூஜை ரூம் இருக்கிறவங்களுக்கு இல்லை நான் அதை ஒரு அலமாரி மாதிரி வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு அதையும் நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது எதுன்னா சமையல் அறை தான். இந்த சமையல் அறையில் அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் எல்லா விஷயமுமே. ஏன்னா நம்ம எல்லாரும் வேலை பார்க்குறது எல்லாம் கடைசியில் எதுக்கு அப்படின்னா நமக்கு அன்னைக்கான அந்த உணவு, அந்த ருசியான உணவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கிச்சன் கிட்ட தான் வச்சுருப்பாங்க. இல்லை கிச்சனுக்குள்ளேயே ஓடும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேனுவல் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அப்புறம் செப்டிக் டேங்க்கு, சம்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிச்சனுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர் நோயின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியலன்னா பின்னாடியே ஒருத்தருக்கு சரியானோடனே பின்னாடி இன்னொருத்தருக்கு வரும். குறிப்பாக அந்த இடத்துல செல்வம் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். இவங்க 40 வருஷம் உழைச்சிருப்பாங்க. திரும்பி பார்த்தா கையில் பார்த்தா பெரிய லெவலில் ஒன்றும் பெரிய சேவிங்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் முதல்ல ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா அந்த கிச்சன் ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கிச்சன் மேடை ஆகட்டும், குறிப்பாக அந்த அடுப்பு வைக்கக்கூடிய பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் பழைய பொருட்களை டஞ்சன் மாதிரி கிச்சனுக்குள்ளே அடைச்சி வைக்காதீங்க. சில பேர் கார்பேஜ் அது உள்ளே தான் போட்டு வைப்பாங்க. டஸ்ட்பின்னு எதெல்லாம் வீட்டில் தேவையில்லையோ அதை கிச்சனில் ஒரு ஓரமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இது என்னென்னா நீங்கள் வந்து செல்வத்தை சேர்க்கறதுக்கு பதிலாக அந்த இடத்துல குப்பையை சேர்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா எதை நீங்கள் துடைக்கிறீங்களோ க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து சுத்தமான வேலை எதுனா கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி கிச்சனில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த கல் உப்பு, இது மகாலட்சுமிக்கு நிகரான விஷயம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த கல் உப்பு எப்பயுமே குறையவே கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டப்பா கீழே வரைக்கும் போய் கடைசி இது இருக்கிற வரைக்கும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து திருப்பி ரீஃபில் பண்ணுவாங்க. அப்படி செய்யாமல் ஒரு அரை பாக்ஸ் வரும்போதே, அரை டப்பா வரும்போதே அந்த விஷயத்தை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நிறைய அதை குறையவே விடக்கூடாது. அது நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கூடுமான வரைக்கும் செல்வம் குறையாமல் இருக்குங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு வீட்டில் கிச்சனில் நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு முக்கியமோ மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு ஊறுகாய் ஒரு ஜாடியில் போட்டு ஒரு ஊறுகாய் வச்சுருங்க அந்த இடத்துல. அதுவும் ஒரு மகாலட்சுமி கடாட்சம் தான். சில பேர் எனக்கு ஊறுகாய் சாப்பிட்ற பழக்கம் இல்லை சார், இல்லை ஊறுகாய் எனக்கு ஒத்துக்காது சார். உங்களுக்கு ஒத்துக்கல. ஆனால் ஒரு கிச்சன் ஒரு நீங்கள் வந்து கிச்சன் மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உப்பு, ஊறுகாய் இது இல்லாமல் அந்த கிச்சன் நிச்சயமாக இருக்கக்கூடாது. சில பேர் எனக்கு சேராது, இல்லை குழந்தைங்க இருக்குது எடுத்து சாப்பிட்றோம், அந்த கதையெல்லாம் எதுவுமே வேண்டாம். நிச்சயமாக இதை வச்சு பாருங்க, அந்த முன்னேற்றம் உங்களுக்கே தெரியும். அந்த செல்வம் லைட்டாக உங்கள் கையில் தங்குறதை நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பூஜை ரூமை நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கிறதுக்கு சமானம். இது கிட்டத்தட்ட 200% இங்கே தான் உங்களுக்கு விஷயம் இருக்குது. நீங்கள் அங்கே என்ன தான் நீட்டாக வச்சுட்டு இங்கே சரியில்லை அப்படின்னா அங்கே வேலை செய்யாது. அதனால் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். இது ஏன் நான் கிச்சனை வந்து முன்னிலைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னா கூடுமான வரைக்கும் எல்லார் வீட்லேயும் பாருங்கள், எது ஆரம்பிக்கிறதுனாலும் கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அது சண்டைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாம் கிச்சனில் இருந்து ஆரம்பிக்கும். அதனால் அந்த கிச்சனுங்கிற விஷயத்த ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். சமையலறை வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். அந்த இடத்துல கூடுமான வரைக்கும் உங்கள் சண்டைகள்லாம் அந்த இடத்துல போய் வச்சுக்காதீங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது முடிக்கிறது ரொம்ப சிரமம். அது வந்து ரொம்ப விகரஸாக போய்கிட்டே இருக்கும். அதனால் அங்கே வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ எந்த வேலையும் பண்ணாதீங்க. அந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் மற்ற நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வேறு உங்களோட லிவிங் ரூம்லேயோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இடத்துல நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வம் சேரும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய வீட்லேயுமே அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க வீட்லேயும் செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். சொன்ன விஷயம் சரி. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து மனசில் அவங்க நிறைய விஷயம் ஆசையாக இருக்கட்டும், கனவாக இருக்கட்டும் நினச்சிருப்பாங்க. இப்போ அந்த விஷயம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்? அதாவது ஆசைங்கிறத தாண்டி எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கணும், நான் ஒரு
பேங்க் வேலையாக போகிறேன், இல்லை நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு அந்த விஷயம் இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இவங்க யாரை பிடிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கர்ணநாதன் இருப்பார். அந்த கர்ணநாதன் அவங்க பிடிச்சிக்கிட்டாலே அன்னைக்கு காரியம் சக்ஸஸ் அவங்களுக்கு. இல்லை அந்த விஷயம் அது ஒரு லாங் ப்ராசஸாக இருந்தால் கூட அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என் மனைவியோட எனக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது சார் எப்போ பார்த்தாலும், ஆனால் அந்த சண்டைகள்லாம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா உங்கள் கர்ணநாதனை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சண்டை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அதாவது இது எப்படின்னா மற்ற எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கர்ணநாதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா எது ஹாட் டாப்பிக்கோ இல்லை எதை நீங்கள் மனசில் நல்ல திடமாக நினைக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையை இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு தான் முதல்ல ஆன்சர் கிடைக்கும். எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு யாரையும் கும்பிட வேணாம். நீங்கள் விநாயகரை நமஸ்காரம் பண்ணிங்க, அவர் முதற் கடவுள், ரைட். அவருக்கு அடுத்தபடியில் நீங்கள் யாரை வைக்கணும் அப்படின்னா உங்கள் கர்ணநாதனை வைங்க. அவர் என்றைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஊர் பக்கத்துலலாம் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ணம் அப்படிங்கிறவருக்கு யாருக்கு அந்த பேருன்னா இந்த ஊர் தலையாரி அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கர்ணம் தான் பேர் இருக்கும். இது வந்து பிரிட்டிஷர்ஸ் காலத்திலே வந்து அவங்களுக்கு அந்த பேரே கர்ணம் தான். அது என்ன காரணம்னா அவங்க தலையாட்டினா தான் அந்த ஊரில் எல்லா விஷயமும் நடக்கும். ஒரு பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறது அது இன்ன வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. அப்போது அந்த அந்த அங்கேருந்து எடுத்தால் தான் அந்த அதாவது கர்ணநாதன் அந்த வேதத்துலேருந்து எடுத்துக்கொண்டு போய் தான் பிரிட்டிஷர் வந்து அந்த ஊருக்கு வந்து அந்த கர்ணம்ங்கிற பேரே வச்சுருக்காங்க அந்த அதிகாரிக்கு. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணுமா இவரை பிடிங்க. அவருக்கு உண்டான அந்த ஆகாரம்னு இருக்கும். இப்போ பவகரணம் எடுத்துக்கிட்டோம், பொங்கல், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி எனக்கு அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா அவருக்கான அந்த உணவை சாப்பிட்டுட்டு போங்க. அந்த வேலை அங்கே சக்ஸஸ் ஆகும், மிஸ்ஸே ஆகாது. எனக்கு அந்த வேலை நடக்கணும் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்தோம். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, எனக்கு கல்யாணம் நடக்கணும் அவரை பிடிங்க, கர்ணநாதன் பிடிங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், நான் ஃபாரின் போகணும், அது என்ன வேணாலும் கோரிக்கையாக இருக்கட்டும், உங்கள் கர்ணநாதனை பிடிங்க, அவர் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சரி, இப்போ ஒரு சிலருக்கு வந்து செய்கிற எல்லா விஷயமுமே வந்து தடையாகவே இருக்கும். அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து அவங்களோட வாழ்க்கையிலையும் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம்? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பரிகாரமாக நிறைய சொல்லிகிட்டே வரோம். சில பேர் சார் எனக்கு பரிகாரமே பழிக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்ல வரவங்களும் இருக்காங்க. நீங்கள் பரிகாரத்தை சொல்லிடுறீங்க, நாங்கள் போய் செஞ்சால் அந்த பரிகாரம் நாங்களே எவ்வளவோ செலவு பண்ணிலாம் போயிட்டு ஒரு கோவில் போகிறோம், பரிகாரம்லாம் பண்ணிட்டு வரோம், ஆனால் அந்த பரிகாரமே பழிக்க மாட்டேங்குது சார். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லை எங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தடை பிரச்சனை இருக்கா, இல்லை ஏதாவது தாமதமாயிட்டே இருக்கே அப்படின்னு கேட்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? எனக்கு அப்படி தோணுது, எனக்கு எது பண்ணாலும் தடையாகவே இருக்குது, எனக்கு வந்து சிக்கலாகவே இருக்குது, அது வந்து என்னால் அதை சாதிச்சிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா விநாயகர் அவரை பிடிச்சிக்கங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை பிடிச்சிக்கங்க. குறிப்பாக ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு விநாயகராக இருந்தாருன்னா அவரை கண்டிப்பாக பிடிச்சிக்கங்க. அது அரச மரமாக இருந்தாலும் சரி, குடும்பம் வரைக்கும் அவர் அரச மரத்துக்கு கீழே தான் இருப்பார். அந்த மாதிரி மரத்தடி விநாயகராக இருந்தாருன்னா பிடிச்சிக்கங்க. அவருக்கு போயிட்டு உங்களால் இப்போ காலையில் தினமும் காலையில் அபிஷேகம் பண்ணுறாங்க அங்கே அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் ஒரு குடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள். அந்த குருக்கள் அங்கே செய்யக்கூடியவங்களுக்கு போய்ட்டு உதவி பண்ணுங்கள். இல்லைன்னா 21 நாள் டெய்லி 21 சுற்று தினமும் போங்க, அந்த விநாயகரை 21 சுற்று சுற்றி வாங்க. 21 நாள் அதே மாதிரி செய்யுங்க. எப்பேற்பட்ட காரியத்தடை இருந்தாலும் சரி, எனக்கு பரிகாரமே பழிக்க மாட்டேங்குதுங்க சார், இல்லை நான் எது பண்ணாலும் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடம் வந்து தடை தாமதம் நடந்துருது. சில பேர் பரிகாரம் செய்ய போகிறதுக்கே தடையாக இருக்கும். நான் பல தடவை பிளான் பண்ணி போயிட்டேன் சார், ஆனால் என்னால் போக முடியல, அந்த கோவிலுக்கே போக முடியல, நான் போய் பரிகாரம் செஞ்சால் தான் தப்பிச்சிருவேனே, என்ன தான் பண்ணவே விட மாட்டேங்குதே இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்ல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி 21 சுற்று ஒரு நாளைக்கு, அது என்ன டைமில் வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த விநாயகர் ஒரே நாள், இப்போ நான் இன்னைக்கு போகிறேன், எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் இருக்காரு, நான் வெளியூர் போயிடுறேன் அப்படின்னா எந்த ஊரில் விநாயகர் இருக்காரோ உங்கள் கண்ணில் எந்த விநாயகர் படுறாரோ அந்த விநாயகருக்கு போய் சுற்றுங்க. ஒரே ஆளாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தினமும் நான் ஒரு விநாயகரை பிடிச்சி சுற்றலாமா சார்னா தாராளமாக செய்யலாம். எங்கே இருந்தாலும் விநாயகர் தான். நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு என்ன தடை தாமதம் இருந்தாலும் அதை உடத்தெரிஞ்சு உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த விஷயத்த நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கேட் பாஸாக அவர் வாங்கி கொடுத்துருவாரு. இது தெரியாமல் தான் நிறைய பேர் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏன்னா பரிகாரம் செஞ்சுட்டா தான் இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்களே, எனக்கு அதுவே ஒரு பெரிய தடை தாமதமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது பண்ணாலே போதும், எப்பேற்பட்ட தடையும் உடஞ்சிரும். சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து என் கர்மா எவ்வளவோ இருக்குது, என் கர்மாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கவே விரும்பலை, ஆனால் அந்த கர்மாவை வந்து நான் கரைக்கணும், அதை கொஞ்சமாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்கன்னா அந்த கர்மாவோட அளவை குறைக்க முடியும்? நிச்சயமா அதில் வந்து புண்ணிய கர்மாவும் இருக்கும், தீய கர்மாவும் இருக்கும். அது அவங்க வழி வந்த, அதாவது அவங்க மூதாதையர்கள் வழி வந்த கர்மாவும் இருக்கும், இவங்களோட சுய கர்மா இருக்கும், எல்லாம் சேர்ந்து அது ஒரு மூட்டை தான். அதை நம்ம அது என்னன்னு பார்க்குறதெல்லாம் கூட வேண்டாம். இந்த நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு பரிகாரமே இது எல்லாரும் செஞ்சுக்கலாம்.
நிச்சயமாக கணிசமாக அவங்களோட கர்மா குறைய ஆரம்பிக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னா அன்னதானம். அது எப்போ பண்ணலாம்? இந்த அன்னதானம் வந்து என்னைக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அவங்க பார்த்துக்க வேண்டியது ஒரு மாதத்தில் 4 நாளை தேர்ந்தெடுத்துக்கணும். அது என்னென்ன நாட்களாக இருக்கணும் அப்படின்னா, தமிழ் மாதத்தோட முதல் நாள். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒரு முதல் நாள். இப்போ சித்திரை 1, மாசி 1, அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் வந்து ஒரு முதல் நாள் வரும் இல்லையா? அந்த முதல் நாள் அன்னைக்கு அன்னதானம் பண்ணணும். அதே மாதிரி எல்லா மாதமும் நமக்கு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி அன்னைக்கு அன்னதானம் பண்ணணும். நம்ம வீட்டில் படையல் போடுறோம், பெரியவங்களுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளால் முடிஞ்சதை அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நம்மளால் அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமாக அன்னதானம் பண்ணணும். நம்ம வீட்டில் படையல் போடுறதுக்கு அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுறது. வயிறார அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு ஒரு 10 பேருக்காவது நம்ம ஒரு அன்னதானம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். நிச்சயமாக நம்ம கர்மாவை அசைச்சு பார்த்துறோம் அந்த அன்னதானம் வந்து. அதே மாதிரி நம்ம அன்னதானம் கொடுக்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா, முகமே பார்க்காம யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அவங்க வசதி இருக்குது, வசதி இல்லை, உங்ககிட்ட வந்து அன்னைக்கு அன்னதானத்துக்குன்னு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் போய் ரோட்டில் கொடுக்க போயிட்டீங்க அப்படின்னா அவங்களோட முகங்கள்லாம் பார்க்காம நீங்கள் பாட்டு அன்னதானம் கொடுங்க. சில பேர் சார் அவங்க நல்ல வசதியாக தான் இருக்காங்க, என்கிட்ட வந்து அன்னைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது வந்து அன்னதானம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. அன்னைக்கு நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. அந்த அன்னதானம், அதாவது தானம் தர்மம்னு சொல்லுவோம். முகம் அறிஞ்சு செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா தர்மம். நம்ம முகமே பார்க்காம அவங்க யார் என்ன நமக்கு உறவு முறையாக என்ன எதையுமே பார்க்காம பண்ணுறதும் தானம். கண்ணை மூடிட்டு அந்த அன்னதானத்தை நல்லா சிறப்பாக பண்ணுங்க. அதே போல் தமிழ் கேலண்டரில் இல்லை பஞ்சாங்கத்தில், தமிழ் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வைத்திருதி அப்படின்னு ஒரு நாமயோகம் இருக்குது. அந்த நாள்லேயும் அதே மாதிரி வேதிபாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமயோகத்துலேயும் இந்த 2 நாள்லேயும் நிச்சயமாக அன்னதானம் பண்ணுங்க. அப்போ மாதத்தில் கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்னதில் 4 நாள் வந்துருச்சு. இது மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த நாட்களில் நிச்சயமாக அன்னதானம் கொடுங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 4 நாள்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 48 நாள் வந்துடுது. ஒரு வருஷம் இதை ஒரு பேக்கேஜாக நீங்கள் அன்னதானம் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக இன்றைக்கி எனக்கு ஒரு லைஃப் ஸ்டாண்டர்ட் இருக்குது இந்த வருஷம். இந்த 48 நாள் அன்னதானம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்குன்னு நீங்களே கண்கூட பார்க்கலாம். நிச்சயமாக உங்கள் லைஃப் உயர ஆரம்பிக்கும். உங்களோட புண்ணியம்ங்கிற விஷயம், உங்களோட கர்மா என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்கள் புண்ணியம் கூட ஆரம்பிக்கும். அது அதிகமாக பேச ஆரம்பிக்கும். அந்த புண்ணியம் பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் கர்மாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இதை நான் ஒரு வருஷம் தான் பண்ணணுமா சார்? நிச்சயமாக வருஷம் நீங்கள் பாட்டு இதை உங்களால் எவ்வளோ நாள் முடியுமோ நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா கணிசமாக உங்கள் கர்மாவை குறைச்சி உங்களோட புண்ணியங்களை மிகையாக உங்களுக்கு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட தீய கர்மாவுக்கு பதிலாக உங்கள் புண்ணியம் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படின்னா, பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஏற்றிட்டிங்கன்னா நெகட்டிவான விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி இந்த 4 நாளில் நீங்கள் கொடுக்குறது, இந்த 4 நாளை தேர்ந்தெடுத்துட்டு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கர்மாவை குறைச்சி தள்ளிடலாம் நம்ம. சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கட்டும், மிடில் கிளாஸ் ஆகட்டும், அப்பர் கிளாஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து வீடு அப்படிங்கிறது, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட அதிகபட்ச ஆசையாகவே இருக்குது. அப்போ அந்த சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்? நிச்சயமா, ஏன்னா நிறைய பேருக்கு அது கனவாகவே இருக்கும். ரொம்ப பேருக்கு ரொம்ப நாள் அது கனவாகவே இருக்கும். இடம் கையில் வச்சுருப்பாங்க, அவங்க மூதாதையர் கொடுத்துட்டு போன பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கும், இல்லை இவங்க சம்பாரித்து வாங்கின சொத்தாக இருக்கும், இடமாவே இருக்கும். அதில் ஒரு மனையோ அந்த மனையில் ஒரு வீடோ இதோ வாசலோ கட்டணும்னு பார்த்தா கையில் காசெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த நல்ல விஷயம் நடக்கிறது ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதில் வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கேட்டு வரவங்க நிறைய பேர், சார் என்கிட்ட எல்லா வசதி இருக்குது, ஆனால் அந்த வீடு கட்ட மட்டும் நான் போனேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று என்னை தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த கட்டட தொழிலாளிகள் இருப்பாங்க இல்லையா, மேஸ்திரி ஆகட்டும், இல்லை அந்த கொத்தனார், அந்த தொழில் அந்த வேலை செய்கிறவங்கள நீங்கள் அவங்கள நல்ல ஒரு தக்க மரியாதையோடு வீட்டில் கூப்பிட்டு அவங்கள அழைச்சி ஒரு கிரக பிரவேசத்துக்கு நீங்கள் எப்படி அவங்களுக்கு வஸ்திரம்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையை கொடுத்து அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்து அன்னதானம் கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்கள்ட்ட அச்சதையை போட சொல்லி நீங்கள் மனசார நீங்கள் அவங்கள்ட்ட ஆத்மார்த்தமாக நமஸ்காரம் பண்ணுங்க. கூடிய விரைவில் எப்படி ஒரு கிரக பிரவேசம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு எல்லாமே செய்வீங்களோ அதை நீங்கள் முன்கூட்டியே செய்ய போகிறீங்க. அப்படின்னா என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட நீங்கள் அந்த வீடை கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். கூடிய விரைவிலே அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து அந்த கிரக பிரவேசத்துக்கு இவங்களே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பொருத்தமான ஒரு பரிகாரமாக இருக்குது. நிறைய பேருக்கு இதை நான் கொடுத்துருக்கேன். அப்படி செஞ்சுட்டு வந்தவங்க ரொம்ப கூடிய விரைவிலே பார்த்தீங்க அப்படின்னா வீடை கட்டி நான் கிரக பிரவேசம் வச்சுட்டேன் சார், ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இது ரொம்ப புதுசாகவும் இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்ல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க.
செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அது. சார் இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் கொத்தனார், மேஸ்திரி இவங்களுக்கெல்லாம் வந்து வஸ்திரம் எடுத்து கொடுங்கிற மாதிரியான விஷயம் சொன்னீங்க. இதை எந்த தேதியில் எந்த நாளில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கும் சார்? பொதுவாகவே இந்த வீடு கட்டணும், இதுக்கு இந்த வீடு மனை இதுக்கெல்லாம் உண்டான காரக கிரகம் யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் செவ்வாய்க்கிழமெல்லாம் இதெல்லாம் பண்ணலாமா சார்னு கேட்பாங்க. உறுதியாக பண்ணலாம். அன்னைக்கு அவரோட அதிகாரம் அதிகமாக இருக்கும். அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடனே கேட்கும். அந்த விஷயம் வந்து இதுக்காக தான் நம்ம பண்ணுறோன்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு உடனடியாக அதுக்கான பதில் வந்து பிரபஞ்சத்துலேருந்து உடனே கிடைக்கும். அப்படி அவங்க அந்த செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாமல் ஒரு நாளாக பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, இவங்க யார் செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அந்த அந்த நாள் வந்து இவங்களுக்கு அதிகாரமாக இருக்கும். நிச்சயமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துரும். சார், A to Z எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு சிறப்பான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த பரிகாரங்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றிம்மா. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார்.